ஓகே, நம்ம தேச தலைவர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் பிஆர் அம்பேத்கரை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கொட்டேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அம்பேத்கர் என்னென்ன கொட்டேஷன்ஸில் சொல்லியிருக்காரு? நிறைய கொட்டேஷன்ஸ் சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் முக்கியமான சில கொட்டேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இந்திய விடுதலை அடைந்தால் மட்டும் போதாது. இந்தியா விடுதலை அடைந்தால் மட்டும் போதாது, அந்த விடுதலை எவர் கையில் தரப்படுகிறது என்பது முக்கியம். இந்தியா விடுதலை அடைந்தால் போதாது, அந்த விடுதலை எவர் கையில் தரப்படுகிறது என்பதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னவர் யாருங்க? அம்பேத்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தந்திருக்காரு. ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதனால தான் இவர் பிற்காலத்தில் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணம். சரிங்களா? நான் இந்துவாக பிறந்தாலும் இந்துவாக சாக மாட்டேன். நான் இந்துவாக பிறந்தாலும் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி 1935 சொல்லியிருக்காரு. அதனால தான் இவர் கடைசியில் மாநிலங்களவை எம்பியாக இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருங்க, புத்த மதத்திற்கு மாறிட்டாரு. சரிங்களா? எல்லாம் ப்ரீ பிளான்டு. ஏற்கனவே அவர் கொள்கை ரீதியாக முடிவெடுத்துட்டாரு. அதன் பிறகு அவர் புத்தர் மதத்துக்கு மாறிட்டார். சரிங்களா? நான் இந்துவாக பிறந்தாலும் இந்துவாக சாக மாட்டேன். சரிங்களா? ஓகே, என்னால் என் இனத்திற்கு நன்மை செய்ய முடியாவிட்டால் தெருவிளக்கு கம்பத்தில் திருக்காப்பிட்டு மாழ்வேன். தெருவிளக்கு கம்பத்தில் திருக்காப்பிட்டு மாழ்வேன் அப்படின்னு சொன்னவர் யாருங்க? அம்பேத்கர். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொட்டேஷன்ஸ், ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு. இந்த நிலை எப்போது மாறிவிட்டது? இந்திய மக்களின் எண்ணங்களை நீங்கள் ஈடேற்ற வேண்டும். இங்கிலாந்து சொல்வதற்கெல்லாம் இந்தியா தலையசைக்கும் என்பது தவறு. இந்த நிலை எப்போதோ மாறிவிட்டது. இந்திய மக்களின் எண்ணங்களை நீங்கள் ஈடேற்ற வேண்டும் அப்படின்னு யார் சொல்றதுங்க? அம்பேத்கர் சொல்றாரு. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வட்டமேசை மாநாட்டில் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆங்கிலேயரே பார்த்தீங்கன்னா ரொம்ப மனதளவிலையும் கஷ்டப்பட்டாங்க. அதே போல் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி செஞ்சோமா அப்படின்னு சொல்லிட்டு வெட்கி குடைய வைத்த ஒரு வாசகம். சரிங்களா? அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வட்டமேசை மாநாட்டில் பேசின ஒரு பேச்சு. சரிங்களா? ஓகே, மாற்றார் ஆதிக்கத்தை நீக்கி மக்களால் ஆளப்படும் மக்களாட்சியையே நாங்கள் விரும்புகிறோம். வெறும் எஜமான மாற்றத்தை நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் கையில் அரசியல் அதிகாரம் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? மாற்றார் அதிகாரத்தை நீக்கி மக்களால் ஆளப்படும் மக்களாட்சியையே நாங்கள் விரும்புகிறோம். வெறும் எஜமான மாற்றத்தை நாங்கள் விரும்பவில்லை. எங்கள் கையில் அரசியல் அதிகாரம் வந்தாலொழிய எங்கள் குறைகள் நீங்காது அப்படின்னு சொன்னது யாருங்க? அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி, செல்வம், உழைப்பு ஆகிய மூன்றும் தேவை. செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வியும் அற்ற செல்வம் மிருகத்தனம் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? ஒவ்வொரு முழு மனித நிலையை அடையிறதுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா கல்வி, செல்வம், உழைப்பு. இது மூணுமே தேவை. செல்வமும் உழைப்பும் இல்லாத கல்வி கலர் நிலம், உழைப்பும் கல்வியும் மற்ற செல்வம் மிருகத்தனம். சரிங்களா? இந்த வாசகத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருத்துக்கள் இதில் இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கற்பித்தல் அறிவியல் முறைக்கு உகந்ததாக இருத்தல் வேண்டும். கற்பித்தல் அறிவியல் முறைக்கு உகந்ததாக இருத்தல் வேண்டும். விருப்பு வெறுப்பற்ற முறையில் கற்பித்தல் நிகழ்தல் வேண்டும்.
விருப்பு வெறுப்பற்ற முறையில் கற்பித்தல் நிகழ்தல் வேண்டும். மாணவனுக்கு தகவல்களை திணிப்பதாக கல்வி இருத்தல் கூடாது. அவனது ஊக்கத்தை தூண்டுவதுடன் தனித்தன்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டேஷனை சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மனப்பாட கல்வியாக இருக்கக்கூடாது, அவனுடைய ஊக்கத்தை தூண்டுற மாதிரி ஒரு திறமையை தூண்டுற மாதிரி விஷயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வலியுறுத்துறார் இதன் மூலிமா. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. ஜாதி என்பது எல்லாம் வல்ல ஒருவன் கட்டளையால் தோன்றியது அன்று. குறிப்பிட்ட சில சூழ்நிலைகளுக்கு ஆட்பட்ட மனித சமூக வாழ்வில் தானாகவே வேரூன்றிவிட்ட வளர்ச்சி. ஜாதி களையப்பட வேண்டிய கலை. என்ன சொல்றாருன்னா, ஜாதின்ற ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு கடவுளால் உருவாக்கப்பட்டது கிடையாது, சூழ்நிலையால மனித சமூகங்களையே உருவாக்கின ஒன்று. ஜாதின்றது களையப்பட வேண்டிய கலை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வலியுறுத்துறார். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்க. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன் பாருங்க. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ நுணுக்கமாக சொல்லியிருக்காங்க பாருங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இந்திய பொருளாதார மேம்பாட்டிற்கு ஜாதி நன்மையை தராது. இந்தியர்களின் நலத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஜாதி என்னும் நோய் தீங்கு. அது ஒருமைப்பாட்டை குலைக்கும். இதனை உணரும்படி செய்துவிட்டால் போதும், அதுவே எனக்கு நிறைவு தரும் அப்படின்னு சொல்றாரு. இந்திய பொருளாதார மேம்பாட்டிற்கு பத்தி ஒன்று சொல்லியிருக்காரு. இந்திய பொருளாதாரம் அடையணும்னு சொன்னா ஜாதின்ற ஒரு அமைப்பை வச்சிருந்தீங்கன்னா அது நன்மையை தராது, அது நலத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரு தீங்கு தரக்கூடிய ஒரு நோய், ஒருமைப்பாட்டை அது சீர்குலைக்கிறது, இதனை உணரும்படி செய்தாவே போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரிங்களா? ஓகே, ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சரிங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. ஒரு லட்சிய சமுதாயம்னா எப்படி இருக்கணுங்க? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வேரூன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஓகே, ஜனநாயகத்தின் மறுபெயர் தான் சகோதரத்துவம். சுதந்திரம் என்பது சுயேட்சையாக நடமாடும் உரிமை, உயிரையும் உடமையும் பாதுகாக்கும் உரிமை. அது எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் வகையில் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதே சமத்துவம். சரியா? ஜனநாயகத்தின் மறுபெயர் தான் சகோதரத்துவம். சுதந்திரம் என்பது சுயேட்சையாக நடமாடும் உரிமை, உயிரையும் உடமையும் பாதுகாக்கும் உரிமை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் வகையில் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவதுதான் சமத்துவம். சரிங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது மூணுக்குமே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு பாருங்க. சகோதரத்துவம்னு சொன்னா ஜனநாயகத்தினுடைய மறுபெயர் தான் சகோதரத்துவம் அப்படின்னு சொல்றாரு. சுதந்திரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுயேட்சையா நடமாடும் உரிமையும் உயிரையும் உடமையும் பாதுகாக்கும் உரிமையும் அப்படின்றத சுதந்திரம்னு சொல்றாரு. எல்லாருக்கும் எல்லா வகையிலும் கிடைக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துறது தான் சமத்துவம் அப்படின்னு சொல்லி மூணுக்குமே டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. சரிங்களா? கல்வி அறிவின்றி நாடு முன்னேறாது. அப்படின்னு சொல்லி கல்வியை பற்றி முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போதுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும். இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலை மட்டும் போதாது, சமூக விடுதலையும் கிடைக்கணும். அந்த மாதிரி கிடைத்த பிறகுதான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிங்களா? ஓகே, வட்டமேசை மாநாட்டுக்கு போறாரு இல்லையா, அப்போ ஒரு கருத்தை சொல்றாரு. என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன். அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கையை நான் முழு மனதோடு ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு போறாரு. சரிங்களா?
ஓகே, சரி. அம்பேத்கரை பற்றி மற்ற அறிஞர்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. 1000 காந்திகள் தோன்றினாலும் அரிசனங்கள் முன்னேற முடியாது, அவர்களிடம் மீண்டும் ஒரு அம்பேத்கர் தோன்ற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருங்க? அண்ணா. சரிங்களா? 1000 காந்தியடிகள் தோன்றினாலும் அரிசனங்கள் முன்னேற முடியாது, அவர்களிடம் மீண்டும் ஒரு அம்பேத்கர் தோன்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது யாருங்க? அண்ணா. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, அம்பேத்கர் உலக தலைவர்களுள் ஒருவர், பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி. சரிங்களா? மக்களின் மாபெரும் வழிகாட்டி, அப்பெருந்தலைவரை போல வேறு யாரையும் காண முடியாது அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்றார். தந்தை பெரியார் சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, அம்பேத்கர் உலக தலைவர்களுள் ஒருவர், பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியின் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி, அப்பெருந்தலைவரை போல வேறு யாரையும் காண முடியாது அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அவருக்கு புகழாரம் சூட்டுகிறார். சரிங்களா? ஓகே. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே. ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும். சரிங்களா? தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும் அப்படின்னு சொல்லி புகழ்றவர் யாருங்க? ஜவஹர்லால் நேரு. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே, ஆசிய கண்டத்தில் மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும். சரிங்களா? அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. சரிங்களா? ஓகே. அண்ணல் அம்பேத்கர் தன்னலமற்றவர். அண்ணல் அம்பேத்கர் தன்னலமற்றவர், மிகவும் ஆர்வத்துடன் விரைந்தும் தன்னந்தனியாக செயல்பட்டவர், தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொல்றாரு. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஒரு கொட்டேஷனை சொல்லியிருக்காரு. சரிங்களா? என்ன சொல்றாரு பாருங்க, தன்னலமற்றவர், அம்பேத்கர் தன்னலமற்றவர், மிகவும் ஆர்வத்துடன் விரைந்தும் தன்னந்தனியாக செயலாற்றக்கூடியவர், தமக்கு கொடுக்கப்பட்ட பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி புகழாரம் சுற்றார். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோவோட அம்பேத்கர் பற்றிய சில முக்கியமான தகவல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இதுவே போதுமானதுங்க. நீங்கள் இது கூட நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து பார்த்து அதில் இது மாதிரி எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்டுகளாக இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? நான் இந்த சிலபஸ்லாம் முடிஞ்சால் நான் அதையும் எடுத்து உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ.